ஆக ராமன் வில்லை முறித்து விட்டான். ஜனங்கள் கேட்டு ஆனந்தப்பட்டார். இப்ப மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்களாம், யாரோ திடீர்னு அயோத்தியின் இளவரசன் தசரதனுடைய பிள்ளை ராமன்னு சொன்னார், விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு வந்தார், வில்லையே முறிச்சுட்டானே, தள்ளின்னு வரத்துக்கே இவ்வளவு பேர் தேவை இந்த வில்லுக்கு, அனாயாசமா கையில எடுத்தான், வில்ல முறிச்சுட்டான், இவன் யாரா இருப்பான்னு யோசித்தாளாம். இப்போ நமக்கெல்லாம் ஆச்சாரியன் அனுகிரகம், ராமன் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன்னு தெரியறது. மிதிலையில் உள்ள மகான்கள் பெரியோர்கள் பக்தர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ஒரு சாமானிய மக்கள், அவ்வளவு தூரம் ஞானம் இல்லாதவர்கள், அவர்களுக்குள் விவாதித்துக் கொள்கிறாளாம், இந்த ராமனை பார்த்தா சாமானியமான ஆள் மாதிரி தெரியல, வேற யாரோ ஒத்தனா தான் இருக்கணும், இவன் யாரா இருக்கணும்னு யோசித்தார்களாம். அப்போ ஜனங்களா பார்த்து ஒரு வெர்ஷன் சொன்னா, ராமன் நாராயணன் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அதை அறியாதவர்கள் சொன்னார்களாம், எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, மன்மதன் தான் ராமனா வந்திருக்கான்னா. மன்மதன் ஏன் ராமனா வரணும்னா, ஆமா, சிவனை பழிவாங்கணும்னு அவனுக்கு ஆசை. ஏன்னா மன்மதனை எரித்தவர் சிவபெருமான் தானே. சிவன் மீது தன்னுடைய அந்த கணைகளை தொடுத்தான் மன்மதன். கரும்பு வில்லிலே மலர்கணைகளை கொண்டு காமத்தை உண்டாக்குகிறேன்னு சிவனுடைய தவத்தை கலைக்க பார்த்தான். கோபம் கொண்ட சிவபெருமான் என்ன பண்ணார், நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து உருவமே இல்லாதவனா ஆக்கிட்டார். அதனால மன்மதனுக்கு அப்பையிலேருந்து கோபம், சிவபெருமான பழி வாங்கணும்னு. அதனால என்ன பண்ணானா, ஸ்லோகம் பாருங்கள், ஜனங்கள் அப்படியே விளையாட்டா பேசிக்கிறாளாம். கந்தர்போயம் உபாகதா, கந்தர்பன்னு மன்மதனுக்கு பேரு. கந்தர்பன் தான் இப்போ வந்திருக்கான். யாரா வந்தான்னா, தசரத ஸ்ரீபுத்திரதா தம்பதா, தசரதனுடைய மகனாகிய ராமனாக மன்மதன் தான் வந்திருக்கான். பார்த்தாலே தெரியுறதே, மன்மதனை விட அழகாத்தானே இருக்கான் ராமன். அதனால மன்மதன் தான் இந்த ராமனாக வந்திருக்கிறான். வந்து என்ன பண்ணான்னா, கந்தர்பாரி தனுர் பபஞ்ச ததிதா, அந்த மன்மதனை எரித்த சிவபெருமான் இருக்காரே, அவருடைய வில்லை முறித்து பழி தீத்துட்டான். ஏன்னா சிவபெருமான பழி வாங்கணும்னு மன்மதனுக்கு ஆசை. அவனால நேரா அவரை போய் பழி வாங்க முடியுமா? அதனால நம்மள ஒருத்தர் படுத்திட்டாருன்னா, நம்மளால திருப்பி அவரை அடிக்க முடியலன்னா, அவருக்கு சொந்தமான ஒரு பொருளையாவது அடிச்சுட்டு போவான் இல்லையா? சில சமயம் ஒரு நபரை நேரா அடிக்க முடியலன்னா அவரோட சேரை போய் 2 தட்டு தட்டிட்டு போவாங்க. அது போல சிவபெருமான் நம்மளை எரிச்சுட்டார், நாம போய் அவரை எரிக்கவோ அடிக்கவோ முடியாது, அவர் வில்லையாவது அடிச்சு உடைச்சிடுவோம்னு நினைச்சான் போல இருக்கு மன்மதன். அதனாலதான் கந்தர்பாரி தனுர் பபஞ்ச, மன்மதனை எரித்த சிவனுடைய வில்லை மொத்தமா உடைச்சு கீழே தள்ளி சுக்குநூறா ஆக்கிட்டான் அந்த மன்மதன். அது மட்டும் இல்ல,